பெட்ரோல் போட காசு கொடுத்தேன், பெட்ரோலும் போடல. காத்தடிக்க காசு கொடுத்தேன், காற்றும் அடிக்கல. அப்போ நான் கொடுத்த காசுலாம் என்னடா பண்ணேன்? ஹார்லிக்ஸ் சாப்பிட்டேன் மச்சி. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தான் வேலை. மச்சி டீ குடிக்கலாமா? பையா 2 டீ. உனக்கு ஏதாவது வேணுமாடா? ஒரு போண்டா, ஒரு வடை, ஒரு பஜ்ஜி. போண்டா பஜ்ஜியா? அப்போ பிளாக் டீ சொன்ன? ஆமாம் மச்சான், பார்த்தா தெரில, டயட்டு. மச்சான் நம்ம ஏன் டீ கடை ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது? ப்ரோ, இந்த ஃபோன் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா? ஒரு ஃபோன் கால் பேசியிருக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே மச்சான் கொடுத்துறான். சரிடா மச்சான், ரொம்ப ரிஸ்க்கு. சொன்னா கேளு, மாட்டினா லைஃபே காலி. டேய் உனக்கே தெரியும் இதை நான் எனக்காக பண்ணலன்னு. ப்ளீஸ்டா. சரி சொல்கிறா, நான் என்ன பண்ண இப்போ? சரி இந்த புடி. எதை? கத்திய புடுறா. எதை பிடிக்க சொன்னா எதரா பிடிக்கிற? மயிறு கத்திய புடி, உள்ள வை. மச்சான் நான் சொன்னதை மட்டும் பண்ணு. ஏதாவது புதுசா பண்றேன்னு மாட்டிக்காத. மச்சான் ஆல்ரெடி மாட்டிக்கிச்சுரா. மாட்டிக்கிச்சா? ஏதாவது பண்ணுறா. இரு 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 இரு. வா 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 வந்துட்டான். லொக்கேஷன் வந்தேன் ப்ரோ. எங்கே இருக்கீங்க? உன் பின்னாடி தான் ப்ரோ இருக்கேன். அங்க இல்ல ப்ரோ, இங்க. தரமா ஒரு அமௌண்ட் மாட்டிருக்கா. கொடுக்கும் மலை எந்த மலை? குங்குமணி நாட்டினிலே குளித மலை எந்த மலை? டேய் அதை யாராவது ஆஃப் பண்ணுங்கடா. இல்லமெல்லாம் செழிக்கு மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. என்ன மச்சான் தூங்கல? என்னடா மீரு, காலிலேருந்து ஃபோனே நக்கிட்டு இருக்க. வாடா கீழே. சரி மச்சான், நான் காலேஜ் கிளம்புறேன். இவன் வேற. போ வெளில போய் நக்கு போ. மச்சான் பேஸ்ட் இருக்கா? மச்சான் ஷாம்பு இருக்கா? மச்சான் பேண்ட் இருக்கு. ஜட்டி வேணுமா? அந்த அருக்கு எடுத்துக்கோ. ஒரு ஜிபி நெட்டாவது போட்டு விட்றா. வாடா மீரு. A few moments later. நேம் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதியாச்சு. எப்படி 2 மார்க் போட்டுருவானுங்க, அவ்வளோதான். டேய் டேய் கேசவா, டேய் காட்டா. டேய் என்னடா? ஸ்வாப்பிங்கில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போனோமா, ரைட்லேருந்து லெஃப்ட் போனோமா? தெரியாப்படா. டேய் உன்னை நான் காட்டவா சொன்னேன்? டவுட்டு தானே கேட்டேன். இது கூட பண்ண மாட்டியாடா எனக்காக? பண்ண முடியாது போடா. சாரி மேம், ஐ ஹவ் நோ ஆப்ஷன். ஐ ஃபோர்ஸ்ட் டு டூ திஸ். போங்கடா. இவன் எப்படா இங்க வந்தான்? நம்மள முடிச்சு விட்டீங்க போ. போச்சுடா. டேய் அவன் நம்ம காலேஜுக்கு வந்துட்டான், பாத்தியா? ஆமாம் ஆமாம், இப்போ தான் நானும் பார்த்தேன், வந்துட்டான். நீ அவங்ககிட்ட மாட்டிக்காமல் சேஃபாக இரு சரியா? ரெஸ்ட் ரூம் மீட் பண்ணுவோம். வரேன். சரி ஓகே, வேமா வா. ஏய் தம்பி, என்னண்ணே கூப்பிட்டீங்க?
நான் ஒருத்தன் தேடி வந்திருக்கேன்ப்பா. இங்கே யாரை பார்த்தாலும் நல்லவன் மாதிரி தெரியல, உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. ஓகேண்ணே, தம்பிக்கிட்ட வந்துட்டீங்களா? நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. சரிண்ணே. இதான்ப்பா அவன் டேகு. பேர்லாம் தெரில, எப்படி கண்டுபிடிப்பேன்? ஓகேண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு. டேய், டேக் ஏன்டா விட்டு வந்த? டேகா காலேருந்து போட்டு தான்டா இருக்க. டேய், இது கேஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. அவனா வருவான்னு நான் கனவா கண்டேன். நீயாவது பார்த்துக்கலாம்டா. மச்சான், அவனுக்கு தான் நம்ம யாருன்னு தெரியல. ஃப்ரீயாக விடு, வா போகலாம். இல்லைடா, ஏதோ எனக்கு தப்பாக படுது. மச்சான், அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு ஹாஸ்டலில். ம் 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 மச்சா பிரகாஷ், சூர்யா அவனை கீழே கூப்பிட்டான்டா. சூர்யா கூப்பிட்டான்னு கேசவன் சொன்னான், ஆளையே காணோம். மச்சி, டேய் மச்சி, ஏதோ எனக்கு தப்பா படுதுடா. டேய், அவனை இங்கேயே போட்டுடலாம், மாட்டினா லைஃபே காலி. பட்டுக்கோட்டை அம்மாடு திருச்சா தன்னால ஆனச்சா பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத திருக்கி பொல்லாட்டம் திருக்கி பின்னாடி ஏன்டா என் பணத்தை அடிச்சிங்க? அது உன் பணம்னு இல்லை, யார் பணத்தை அடிக்க சொன்னாலும் அதை அடிக்கிறது தான் என் வேலை. ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு திருடுங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? என்னது திருடனா? எவனோ ஒருத்தனுக்கு இப்படி தான் திருடி பழக்கணும் என்ன தலையெழுத்தா? நான் இன்னைக்கு திருடனாக இருக்கேன்னா நான் மட்டும் காரணம் இல்லை, நீயும் ஒரு காரணம், இந்த சொசைட்டியும் ஒரு காரணம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ண சொல்கிறேன்? என் கூட படித்தவங்க எல்லாரும் ப்ளேஸ் ஆகிட்டாங்க, நான் மட்டும். இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு பேப்பரையும் படிச்சுப்பாரு, அதில் என்ன படிக்கிறோன்னு தெரியாது, என்ன கற்றுக்கிறோன்னு புரியாது. அது எப்படி? 4 பேஜ் படிக்கிறது கஷ்டம், 4 பேருக்கு காசு அடிக்கிறது ஈஸியில். பண்ணத்தப்புக்கு காரணம் சொன்னால் 1000 சொல்லலாம், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் ஒன்று தான். அதே வச்சு எனக்காச்சும் ஒரு செகண்டு நீ எதுக்காக வந்த, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ யோசி. உங்கள் அப்பா அம்மா யோசிச்சா? காசு தான் இங்கே வாழ்க்கைன்னு இல்லை, காசை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை விட்டு வெளியே வா. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தானே, ஆனால் இது ஒரு சூழல். இதில் மாட்டினா ஒன்று அவங்க சொல்கிறத செய்யணும், அப்படி இல்லைனா சாகணும். இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஃப்ரெண்டுனா ஊர் சுற்றுறது, தண்ணி தம்மு இதெல்லாம் கிடையாது. உன் ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணுறானா, மச்சா நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறான் பாரு, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. வாழ்க்கைக்கும் இன்ஜினியரிங்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைப்பா. இன்ஜினியரிங் தான் உங்கள் லைஃப்னு வச்சுக்கோங்க. அதில் வர ஒரு செமஸ்டரும் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், ஒரு முறையும் அது கூட போராடி ஜெயிச்சா தான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். படிங்க. அரக்கர்கள் வானில் இருந்து இறங்குவதில்லை, மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை, இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று, எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா.